ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் சாட்டர்டே காலை வணக்கம். இப்போ வந்து நான் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போறேன்ப்பா. அதுவும் அது முன்னாடி செஞ்சுருக்கேன், இருந்தாலும் வந்து உங்களுக்கு இப்போ காட்டணும்னு ஒரு ஆசை. அதை நீங்கள் இப்போ புதுசாக வர சப்ஸ்கிரைபர் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா இதை பார்த்து செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன்ப்பா. தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இவர் வந்து நிறைய ஒரு 2 தேங்காய் 1.5 2 முடிக்கு 3 முடி நிறைய எடுத்து வச்சுட்டாரு. அரிசி ஊற வச்சு இது பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லி தழை அரிசி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான், இது வெங்காயம் நிறைய போடணும், பச்சை மிளகா தேவையான, ஏன்னா காரம் போட மாட்டோம். ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த தக்காளி போடணும், ஒன்றே ஒன்று போடணும், சும்மா லாஸ்ட்டாக போடணும். நெய் தேவையான நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இருக்குது, அது ஊற்றுறப்ப காட்டுறேன். இப்போ பட்டை லவங்கம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பட்டை லவங்கம் எனக்கு எடுத்துக்கணும். பற்ற வச்சுக்கலாம்ப்பா, கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி, கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன். சீரகம் போடணும், கீ ரைஸுக்கு அதாவது தேங்காய் பால் சாதத்துக்கு சீரகம் போடணும். அடுத்தது பட்டை, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நல்லா நிறைய போடணும்ப்பா. சாப்பிட்டுது பாதி எண்ணெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் போடணும்ல. அதுவே ஒரு 50 கிராமுக்கு வந்துச்சு நெய். கடலை எண்ணெய் இது. ரீஃபண்ட் ஆயில் இப்போதான் ரீஃபண்ட் ஆயில் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா கடலை எண்ணெய் காலி ஆகுது, கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள சரி இது வாங்கி மாற்றி மாற்றி தான் தாளிப்போம், ஒரே எண்ணெயை தாளிக்கணும்ல. அந்த மாதிரி எண்ணெய் காணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சீரகம், அப்புறம் வந்து இது போட்டுக்கலாம், பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கலாம், ஏலக்காய். மணியாவது இன்னைக்கு அவரு லேட்டா போறாரு. என்ன பண்ணுவ இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷன் தான், விருப்பம், போடுறது போடாது போடுறது. நான் சும்மா போடணும். தேங்காய் பால் சாதம் முந்திரி போட்டால் நல்லா இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 5 போட்டுருக்கோம்ப்பா, 5 6 கூட போடலாம். ஏன்னா நம்ம வேற இது போடுறது இல்லை, காரம் வேற காரம் போட சாப்பிடுவோம். இது என்னன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகணும். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆகணும். வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கணும். நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சேன், 2 ஸ்பூன் வச்சு இது வச்சு வைக்கணும். வெங்காயம் வாசனையா இருக்கு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்டா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்ப போடல, பிரியாணிக்கு ரொம்ப போடணும். இது வந்து வேணாம், இது கம்மியாக போட்டால் போடும். லாஸ்ட் கொஞ்சம் போடலாம். ஏங்க போடணும் பாரு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், ஒரே ஒரு தக்காளி தான். தக்காளி ஒரே ஒரு தக்காளி. வதங்கிட்டான். சிம்பிள் தான்ப்பா, இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் செய்யலாம்.
நம்ம ஈஸியாக செய்கிற ஒரு டிஷ் எதுனாக்கா இதுதான். கரெக்டாக கடகடன்னு தேங்காய் இருந்துன்னு வச்சுங்களேன், கடகடன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சு இப்போ இதால் 2 அரிசி போட்டிருக்கேன், 2 கப்பு போட்டிருக்கேன். 2 கப்பு தான் 4 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வந்து அவ்வளோ வணங்கக்கூடாது. இது தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் வதங்க பாரு, அந்த மாதிரி கிடையாது. தக்காளி வந்து கொஞ்சம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அதே தான் முடியும். ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு பாரு. 1 2 தண்ணி ஊற்றிக்கலாம். 3 வந்து தேங்காய் பால் இருக்கு, ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் இருக்கு, அவ்வளோ அரைச்சா அதுவும் பத்தல. அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். இப்போ வந்து 4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பால் சாப்பிட்டு உப்பு கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இப்போ கொதிக்கிட்டோம். இன்னைக்கு எங்க வீட்டுல இது நல்லா சாப்பிடுவாங்கப்பா. எங்க வீட்டுல இந்த சாப்பாடு வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு ஆனால் என்ன டிஷ்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா பகோடா. இது வந்து கட்டி கொடுத்துட்டா அவங்க வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. நான் வந்து ஊரில் வச்சு மட்டும் சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிட்டது ஒன்றும் இல்லை. இல்லைன்னா சிக்கன் வறுத்தா செம்மையாக சிக்கன் கிரேவி பண்ணுங்க. அதனால சாட்டர்டேன்றதுனால வேலை கேட்காது. அதனால இது வந்து அவங்கள பக்கோடா வாங்கி சொல்லிட்டேன். அவர் வந்து வெங்காய பக்கோடா வாங்கிப்பாரு அப்படி சொன்னேன். பையன் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சேன். ஆனால் நான் மட்டும்தான் ஊரில் வச்சு சாப்பிட போகிறேன். இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை. இதுக்கு வெங்காய பச்சடிலாம் நல்லா இருக்காது. சூப்பராக இது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்க தேங்காய் பால் சாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது ஈஸியான ஒரு மெத்தடு. தேங்காய் இருந்தால் தேங்காய் இருந்தால் ஒரு 1/2 மணி நேரத்தில் தேங்காய் பால் சாதம் செஞ்சுருவோம். அவ்வளோ கொதி வந்துச்சுன்னா அரிசி போட்டோம்னா நல்லா அரிசி தண்ணி ஈவனாக ஆச்சுனாக்கா தம் போட்டுருவேன். தேங்காய் பால் சாதம் ரெடி. கொதிக்கிட்டுமா நல்லா கொதிக்குதுப்பா. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஏதாவது பண்ணிருக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்தால் கூட வறுத்துருப்பேன். உருளைக்கிழங்கு இல்லை போயிட்டு வாங்கிட்டு வரணும். டைம் ஆச்சு. சாப்பாடு கட்டலன்னு கத்துவாரு. அவங்ககிட்ட கட்டி கொடுத்தாங்க லேட் ஆகிடும். 11 மணிக்கு மேலே தான் கட்டுவேன். பையன் வந்து கட்டி கொடுத்தா. இப்போ இது வந்து இவரு இருக்காரு, எடுத்துட்டு போயிடுவார் அவரு. அதனால வந்து டைம் ஆகிடும். நான் வாங்கிட்டு வரணும். போயிட்டு வாங்கிட்டு வந்து சரி லேட்டாக வர எழுந்துட்டேன். சரி அண்ணாடா 4 மணிக்கு 5 மணிக்கு 4:30 தான் எழுந்திருப்போம். நீ சரி வீட்டில் லேட்டாக தான் போக போகிறேன்னாரு. சாப்பாடு கட்டின்னு போக போகிறேன் 8:30 மணிக்கு ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டேன், நல்லா துணிச்சு இது வந்து நம்ம இதுவும் இப்போ சாப்பாட்டு அரிசி இப்போ நல்லா இருக்கும். எங்களுக்கு சாப்பாட்டு அரிசி அதனால அதே தான் செய்கிறேன். பாஸ்மதி ரைஸ்லாம் செஞ்சேன் இன்னும் நல்லா இருக்கும். சீரக சம்பளம் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்கல. அது எங்கள் வீட்டுக்காரருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான். எங்கள் வீட்டுக்காரருமே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு அரிசி செஞ்சால் மெத்துன்னு இருக்குது. வேற ஒன்று அதில் வரன்னு ஆயிடுது. ஒரு சமயம் வரன்னு ஆயிடுது. அதனால வேண்டி இதுலேயே தான் செய்யுது. தேங்காய் சாதத்துக்காக இவ்வளோ லேட் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை பேசிக்கிட்டே செய்கிறேன். அதனால லேட் ஆகுது, கேளுங்க சரியா? எல்லாருமே வந்து காலையில் சாப்பாடு கட்டுறவங்க கட 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 கடன்னு செஞ்சு கட்டிட்டு வாங்க. அதுதான் இப்போ ஹைலைட். கஷ்டம் தான் தெரியுமா? காலையில் பசங்க ஸ்கூல் பசங்களாம் வெந்துதா லேட்டாக
அது வெரைட்டி ரைஸே சாப்பிடாதுங்க. தயிர் சாதம், புளியாவரை அதெல்லாம் அப்படியே சாப்பிடாதுங்க. குழம்பு, பொரியல், இட்லி சாம்பார்னா அது வந்து சாப்பிடும். இட்லி செஞ்சா சாம்பார் செஞ்சுன்னா அதை கட்டி கொடுப்போம். மத்தியானத்துக்கு சாப்பிடுவோம். இந்த தேங்காய் சாதம் வாசனையே நல்ல டேஸ்ட். உடம்புக்கு நல்லது. ஆனால் பகலில் செஞ்சு சாப்பிடலாம், நைட்டில் சாப்பிடக்கூடாது. பகலில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு தேங்காய் சாதம் நெஞ்சிலே இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, எங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நைட்டில் பொங்கல் கூட சாப்பிடுவோம், கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகாது. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மத்தியானத்தில் செஞ்சுட்டிங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே சூடாக செஞ்சு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் கொஞ்சம் ஆறிடும். அவங்க எடுத்து போகிறது ஒருத்தர் ஹாட் பாக்ஸ் கொடுத்துருவோம். எங்களுக்கு சின்ன குட்டியை ஒருத்தர் தான் இல்லை. அதனால அவங்க வீட்டில் சாப்பிட்டு விளையாட போனாங்கன்னா அப்படி பிரச்சனை இல்லை. அதனால இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கூட வந்து நான்வெஜ் சாப்பிட்றப்போ சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது பிரியாணி செய்தால தேங்காய் பால் செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நான் செய்யல. எல்லாரையும் வந்து பக்கோடா வந்து சொல்லிட்டேன். எனக்கு டைம் இல்லை செய்யறதுக்கு. டைம் ஆகிடும், அவங்க கலந்துடுவாங்க. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு மரத்து நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு டைம் இல்லை. நான் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கேன், எனக்கு பிடிக்கும். பூண்டு ஊறுகாய் ஏதாவது ஒன்று வச்சுட்டு சாப்பிடுவேன். அவங்களுக்கு தான் மெயின் வேணும், அதை பக்கோடா அன்னாடு தாங்க செய்கிறேன். நீங்களே பார்க்குறீங்க. அன்னாட ஒரு பொரியல், 2 பொரியல் அந்த மாதிரி செய்வேன். இதெல்லாம் இதே அப்போ செஞ்சுருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சேன், அவங்களுக்கு சாப்பாடு கட்டணும். அதனால தான் இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணியும் சாப்பாடு சரிபாரி ஆகிடுச்சு பாருங்க. சரிபாரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். தட்டு போடணும். தட்டு இப்போ வந்து நம்ம இதை தூக்கி மேலே வச்சுக்கலாம். இதோட தட்டு தான் இது. இதோட அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். எனக்கு அது சூடாகிட்டு இது நம்ம தோசைகள் சூடாகிட்டு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்பா, அவ்வளோதான். ரெடி. தேங்காய் பால் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்காய் இருந்தால் போதுங்க. ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய் வருது. அது என்ன பண்ணுங்க, நல்லா உடைச்சிட்டு வயிறு புண்ணு இருந்தால் ஆறும், நாட்டில் புண்ணு இருந்தால் ஆறும். இதை செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை போட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்வீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குன்னா இல்லைங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம்னா கமெண்ட் பண்ணுங்க. மணி 15 நிமிஷம் டைம் 15 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இது வச்சு தம் போட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெந்துட்டுருக்கோம், சாதம் வெந்துட்டுருக்கோம், எடுத்துக்கலாம். சும்மா பல வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, சமையல் ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா செம்மையா இருக்கு பாருங்க. இந்த முந்திரி போட்டது தான் ஹைலைட் நம்மளுக்கு. அந்த வாசனை நல்லா நெய்க்கு முந்திரிக்காய் தெரியுங்க, ஏலக்காய்லாம் போடுறீங்களா, அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, நமக்கு ஒட்டாது. சூப்பரான ஒரு தேங்காய் சாதம். இப்போ இதை போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. நல்லா நசுங்கிச்சு, நல்லா வெந்து போச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த கீ ரைஸ்ன்றதுனால நெய் ஊற்றிக்கலாம். கீ ரைஸ்ன்றதுனால நெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அது ஊறிச்சுன்னா எல்லா இடமும் பறையும். இது வந்து ஊறிச்சுன்னா பறைச்சா அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பரான ஒரு கீ ரைஸ் ரெடி. வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா. அப்படி இல்லை
அப்படின்னா ஏதாச்சும் நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா இதுவாக பண்ணுவோம்ல, ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு டைம் இல்லாதனால மணி ஆயிடுச்சு, கத்துறாங்க சாப்பாடு கட்டல. அதனால பகோடா இந்த பகோடா வெங்காய பகோடா இருக்குல்ல, அது சாப்பிட்டு போகிறாங்க. ஆஃபீஸில் இருக்குது, அது வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. எங்கள் பையனுக்கு ஊரில் கிடச்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. நான் ஊரில் வச்சு சாப்பிட்டுப்பேன். இவங்களுக்குலாம் யாராருக்குலாம் இந்த ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. பார்க்குறீங்கன்னா எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 லைக் இல்லை, ஒரு 10 கமெண்ட் கூட இல்லை. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுப்பா, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். உங்களை ஆர்டர் கிடையாது, உங்களால் என்னால் முடிஞ்சது செஞ்சு போடுறேன். பார்க்குறீங்க, அது சும்மா ஒரு தம்ஸ் அப் இருக்காங்க, ஒரு அழுத்த எடுத்துருங்க, அவ்வளோதான். கமாண்டு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பரவாயில்ல. நான் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் ஏற்றுக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, முடிச்சிக்கலாம். சமையல் வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, நெத்தாக போயிட்டு போகுது. தேங்காய் பால் சாதத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பாய்.